தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு. ஆமாம், என்னதான் சாரதா வந்து கிருஷ்ணபிரசாதோடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அவங்கள தூக்கிட்டு வர்றதுக்கு அவங்க சம்மதிச்சாலும், கோவில் வந்து அவங்க இறங்குன உடனே போதும், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நம்ம ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கோயிலுக்குள்ளே போயிடுறாங்க. கிருஷ்ணாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க உள்ளே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே கிருஷ்ணா ஒரு கூட நிறையா தேங்காயை வாங்கி தலையில் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு. அருந்ததி படத்தில் வர அனுஷ்கா ஷெட்டி மாதிரி ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. சுற்றி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பதறி அடிச்சுட்டு சாரதா ஓடி வர்றாங்க. இதை பார்த்துட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சாரதா, நான் நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு உடைக்கிறாரு. அந்த பக்கம் சரத்சந்திரா கன் எடுத்துகிட்டு காரில் ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சாரதா திட்டுறாங்க, போதும் நிப்பாட்டுங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இந்த பிறந்தநாளுக்காச்சும் உன் கூட இருக்கணும்னு நான் நினச்சி வந்தேன், உனக்கே என் கூட இருக்க இஷ்டம் இல்லை, நான் எதுக்கு இருக்கணும், செத்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. கழுத்தில் கட்டியிருக்கிற தாலி, நெத்தியில் வச்சுருக்கிற குங்குமம், இதெல்லாம் உங்களுக்காக தானே, நீங்கள் என்னை விட்டுட்டு போனாலும் நீங்கள் எப்போவுமே என் கூட தான் இருக்கீங்க அப்படின்னு சாரதா அழுதுகிட்டே பேச பேச கிருஷ்ணாவும் எமோஷனில் ஆறாரு. அப்புறம் ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தி சாரதா ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறாங்க. இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. அவர் வந்து சாரதாவை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. 2 பேரும் எமோஷனில் அழுதுகிட்டே இருக்காங்க. கரெக்டாக சரத்சந்திரா கோவிலுக்கு வந்துடுறாரு. கன்னை எடுத்துகிட்டு கேபி ஷூட் பண்ணுறதுக்காக கோவிலுக்கு மேலே ஏறி வந்துடுறாரு. அங்கே கேபியை பார்த்துடுறாரு. டேய் கேபி அப்படின்னு கத்துறாரு. அடுத்த செகண்ட் அவர்கிட்ட எக்ஸ்பிரஷன் மாறுது. என்ன இப்போ சாரதா இருந்த இடத்துல மீரா இருக்காங்க, எங்கே போனாங்க சாரதா? மீரா சொல்கிறாங்க, அண்ணா என்ன கன் எது கெட்டு வந்திருக்க இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. சரத்சந்திராவுக்கே ஒரே ஷாக் ஆகுது, நம்மள மாதிரியே. கேபிக்கும் ஒரே ஷாக்கு. இவர் எப்படி இங்கே வந்தார், யார் சொல்லி வந்திருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. சாரதா வந்து ஆக்சுவலாக அப்போ தான் எந்திரிச்சு போய் இவருக்கு ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்காக மஞ்சள் எட்டுறதுக்காக உள்ளே போகிறாங்க. மஞ்சள் அள்ளிட்டு வர்றதுக்குள்ளே தான் மீரா வந்துடுறாங்க. ஓடி வர சாரதாவை பிடிச்சி ஒரு கை இழுக்குது. பார்த்தா பூமி. என்னாச்சு பூமி அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. பூமி பார்த்தா சரத்சந்திரா வந்திருக்காரு, மீராவும். இவர் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நல்ல வேலை நான் போகல அப்படின்ட்டு அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த பக்கம் மீராவுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு சரத்சந்திரா. அது இல்லைம்மா, ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன், அதனால தான் இப்படியே வந்துட்டேன். ஆமாம், ஏன் இப்படி பிளட்டெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீரா சொல்கிறாங்க, இல்லை செர்ரியும் நட்சத்திராவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா, இப்போ அவங்க சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக இவர் தலையில் போட்டு தேங்காயை உடச்சிட்டு நேர்த்திக்கடன் செலுத்திட்டு இருக்காருண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முதல்ல அவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இருந்தாலும் வந்து சரத்சந்திராவுக்கு ஒரு சந்தேகம். சுற்றி சுற்றி பார்க்குறாரு, சாரதா எங்கேயாவது இருக்காங்களான்னு. டக்குன்னு பூமி வந்து அவங்கள இழுத்து சவத்துக்கு பின்னாடி நிற்க வச்சிடுறாங்க. அதனால் எஸ்கேப் ஆகிடுறாங்க. இல்லைன்னா சரத்சந்திரா அவங்களே ஒரு புல்லட் ஷாட்டில் போட்டு தள்ளியிருப்பார். சரி, அடுத்து என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.